கன்னி ராசிக்காரர்களே, நீங்க சாதாரணமானவர்கள் இல்ல. நீங்க வாழ்க்கைய சீராக நடத்துறவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பாக்குறவங்க. நீங்க எதையும் லைட்டா எடுத்துக்க மாட்டீங்க. சின்ன விஷயம் கூட சீரியஸா யோசிப்பீங்க. அதனால தான் நீங்க எப்பவும் முன்னாடியே பிளான் பண்ணுவீங்க. நீங்க முன்னாடி இருந்த நீங்க கிளியரா இருந்தீங்க. ஃபோக்கஸ் இருந்தது. என்ன பண்ணணும் என்று தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்போ சில மாற்றங்கள், சில குழப்பங்கள், சில ஓவர் திங்கிங். நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சீங்க. சில நேரங்களில் உங்களையே டவுட் பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ரிசல்ட் உடனே வரலன்னு ஃபீல். அதனால தான் உங்க மனசு கொஞ்சம் சோர்வாகி இருக்குது. இது உங்க தவறில்ல. இது ஒரு ஃபேஸ். கன்னி ராசிக்காரர்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எல்லாமே சரியா இருக்கணும். என்ன பண்ணாலும் கரெக்டா இருக்கணும். இந்த எண்ணம் தான் உங்கள ஸ்ட்ராங்கா ஆக்குது. ஆனா அதே நேரத்தில் அதுதான் உங்கள டயர்டா ஆக்குது. நீங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்க முயற்சி நிறுத்த மாட்டீங்க. ஆனா அந்த முயற்சிக்கு ரிசல்ட் லேட்டா வந்தாதான் உங்களுக்கு கஷ்டம். சில நேரங்களில் நீங்க தனியா இருந்தீங்க. யாரிடமும் பேசணும்னு தோணல. உங்க மைண்ட்ல நிறைய தாட்ஸ். ஆனா அதை ஷேர் பண்ண யாரும் இல்லைன்னு ஃபீல். நீங்க ஸ்ட்ராங் ஆளு. ஆனா உள்ளுக்குள் சாஃப்டா இருக்கும். நீங்க வெளியில் காட்டுறது ஒன்று, உள்ளுக்குள் ஃபீல் பண்றது வேற ஒன்று. அதனாலதான் நீங்க சைலண்டா சஃபர் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த நிலை பெர்மனன்ட் இல்ல. இது ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். நீங்க இப்போ அனுபவிக்கிற கன்ஃபியூஷன் உங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி பண்றது. ஏப்ரல் 10க்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு கிளியர் சேஞ்ச் ஆரம்பிக்க போகுது. முதலில் உங்க மைண்ட் கிளியர் ஆகும். நீங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணினீங்க, அது அன்னெசரின்னு புரியும். நீங்க என்ன பண்ணணும், எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அது தெளிவா தெரியும். அதுக்கு பிறகு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க காத்திருந்தது உங்களை தேடி வரும். அது ஜாபா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், அல்லது லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். இந்த நேரத்துல ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நபர் உங்களை புரிஞ்சுக்கிறவர். நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க அதை ரெகக்னைஸ் பண்றவர். நீங்க ஓவர் திங்கிங் பண்றத காம் பண்றவர். நீங்க தனியா ஃபீல் பண்றத மாற்றவர். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, நீங்க பாஸ்ட்ல டிசப்பாயிண்ட் ஆனதால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் இந்த நபரையும் இனிஷியலா டவுட் பண்ணலாம். ஆனா இந்த முறை அது தேவையில்லாத ஒரு பயம். ஏன்னா இந்த சேஞ்ச் உங்களுக்கு நல்லதுக்காக தான். இந்த நேரத்துல நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். உங்க எஃபர்ட், உங்க பேஷன்ஸ், உங்க ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே இப்போ ரிசல்ட் கொடுக்க போகுது. கன்னி ராசிக்காரர்களே, நீங்க ஸ்லோவா போவீங்க, ஆனா ஸ்ட்ராங்கா ரீச் பண்ணுவீங்க. உங்க சக்சஸ் லேட்டா வரும், ஆனா வந்த பிறகு அது நிலைத்து நிற்கும். நீங்க இப்போ அனுபவிச்ச ஸ்ட்ரகிள் வீணா போகவில்லை. அது உங்களை பில்ட் பண்ணுச்சு. இப்போ வரப்போகும் சேஞ்ச் உங்க வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். நீங்க ரெடியா இருந்தா இந்த டைம் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்லும். இந்த முறை நீங்க டவுட் இல்லாம, ஃபியர் இல்லாம ஃபார்வர்ட் மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த முறை கன்னி ஒன்ஸ் ரைஸ் ஆனா அதை யாராலும் நிறுத்த முடியாது.